நடிகர் விதார்த் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கயல் சந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். டிஸ்ட்ரிபியூட்டர் கோகுல் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கன்னி இயக்குனர், டைரக்டர், ரைட்டர் கரிஷ்மா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மியூசிக் தேஜஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எடிட்டர் அருண்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கதையின் நாயகனாக வாழ்ந்த ராம் நிஷாந்த் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த கதைக்கு மிக பொருத்தமாக தன் பங்களிப்பை கொடுத்த மிருதுளா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ரியா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஹர்ஷினி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பதினெட்டு வயசு, யோசிக்க வேண்டிய வயதில் யோசிக்க முடியாத கண்டென்ட் இந்த கன்னி. இந்த முதல் படைப்பை சிறப்பாக தந்திருக்கக்கூடிய தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன், ஹம்சவர்தன், அனன்யா, இப்படி மூன்றாவது தலைமுறை வருகை. முதல் படைப்பு நேற்று அவள், இரண்டாவது படைப்பு கன்னி. ஒவ்வொன்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட கதைக்களம். தமிழ் சினிமா எதிர்காலத்தில் கொண்டாடக்கூடிய தயாரிப்பாளராக வந்திருக்கக்கூடிய அனன்யா ரவிச்சந்திரன் அவர்களை பேச அழைக்கிறோம். Good evening, everybody. Thank you so much for being here, and I have no words to say. This has become a big successful short film with all our parents' support, all the media support, all the press, everybody. I am very thankful for you guys. Without you guys, I don't think this will become a great successful event. And Kanni Pati Salanamna, we actually started this as a very basic, very romba சின்ன இதுலேயே எடுக்கலாம் அப்படின்ட்டு இருந்தோம். We all planned all the pre-production in our college classroom itself, and our music director, our editor, everybody are same first years in our college, and we all thought இந்த cast வந்து like ரொம்ப சிம்பிளாக எங்கள் டிபார்ட்மெண்ட் உள்ளே பார்க்கலான்ட்டு இருந்தோம். பட் போக போக அந்த கதையே எங்களை வந்து நல்லா இன்னும் பியூட்டிஃபுல்லாக வெளிலேருந்து கேஸ்டிங் க்ரூ செலக்ட் பண்ணது தான் மிருதுலாக்கா அண்ட் ராம் நிஷாந்த் அண்ணா. அண்ட் ஐ எம் வெரி, எங்களை நம்பி நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் பிரியதர்ஷினி மேம், கிச்சா அண்ணா இஸ் த cinematographer. He is not here unfortunately. And Yuva Prakash Anna, who gave the voice over for the Kanni. I am very much thank you for giving a full support. And our parents, my dad, I'm sorry, and Karishma's dad, they gave the full support for making this a big event, and I'm very thankful to you. Thank you. காட்சிக்கு பொருத்தமான காட்சிகளை எடிட் செய்த அருண் அவர்களை பேச அழைக்கிறோம். ஹலோ, என்னோட பேர் அருண்குமார், இந்த படத்தோட எடிட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்கள் பிஸி ஸ்கெடியூல்ஸை விட்டுட்டு வந்திருப்பீங்க, தேங்க்யூ. அண்ட் கன்னி, ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் ஒர்க்கிங் இன் திஸ் ப்ராஜெக்ட். ரொம்ப லக்கி. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் மற்ற ப்ராஜெக்ட் விட ரொம்ப பர்சனலாக எனக்கு ஃபீல் ஆச்சு. மேபி பிகாஸ் இந்த ப்ராஜெக்டில் நான் கையில் எழுதுறதுக்கு முன்னாடிலேருந்து ஃபர்ஸ்ட் ஒன்லைனர்லேருந்தே நான் இந்த ப்ராஜெக்டில் இருக்கேன். கரிஷ்மா என்னோட கிளாஸ் ரூமில் வந்து சொல்கிறப்பே ஐ வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் டு ஒர்க் ஆன் இட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அந்த ஒன்லைனில் சொல்கிறப்ப ரொம்ப இதாக இருந்துச்சு, இதை எப்படி புல் ஆஃப் பண்ண முடியும், இது ஒரு பீரியாடிக் ஃபிலிம் அண்ட் நிறையா ப்ராஸ்டியூஷன் இதெல்லாம் இன்வால்வ் ஆனதுனால நம்ம நல்லா R&D அண்ட் ரிசர்ச் பண்ணிட்டேன். பட் கொஞ்ச நாள்லேயே கரிஷ்மா ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்டாக எழுதிட்டு வந்தோன்னே பெரிய நம்பிக்கை வந்துச்சு. நிறைய ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணோம் அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க புல் பண்ணியிருக்காங்க. கங்க்ராட்ஸ். அண்ட் அனன்யா, ஷீ இஸ் வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் கரிஷ்மாவுக்கு கிடச்ச ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு ப்ரொடியூசர். குட் ஜாப். அண்ட் so I'm very happy to edit the film. And music Sedaravittar Tejas and cinematographer nala vara mudiyala Kichana, amazing work. So thank you all. அந்த வயலினும் இருளின் வாசிப்பும் கன்னியை பல மடங்கு உயர்த்தி காட்டியிருக்கிறது. சந்தோஷ் நாராயணன் மாணவர் என்பதில் தன் இசையால் உயிர்ப்பிக்கிறார். இரவின் மௌனத்தை மெல்ல விழுங்கும் தன் இசையில் சிறகாக இறகாக நம்மை சிலிர்க்க வைக்கும் இளம் இசையமைப்பாளர் தேஜஸ் கிருஷ்ணா அவர்களை பேச வைக்கிறோம்.
அனைவருக்கும் வணக்கம். I want to first thank God, thank my parents, and thank Ananya and Karishma for bringing me into this beautiful film. நான் வந்துட்டு இந்த படத்தை ரொம்ப ரசிக்கிறேன் பிகாஸ் ஐ கீப் காலிங் கரிஷ்மா எவ்ரிடே. அண்ட் ஒரு வாட்டியும் பார்க்கும்போது என்ன 100K வியூஸ் போயிருக்கு, 150K வியூஸ் போயிருக்கு, வாவ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு see that this film has come out so beautifully. ஏன்னா லோயலா விஸ்காமில் படிச்சுட்டு நம்ம நிறைய படம் பார்க்குறோம்ல, லைக் எவ்ரி ஒன்ஸ் ட்ரைங் டு மேக் ஷார்ட் ஃபிலிம்ஸ், யூர் ஆல் ட்ரைங் டு மேக் ஃபிலிம்ஸ். அண்ட் ஒரு படத்தை எடுத்து முடிக்கிறதே ஒரு பெரிய ப்ராசஸ். இதை எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்ணி ஒரு இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணி அதை கொண்டு வரதே ரொம்ப பெரிய விஷயம்னு ரொம்பவே நினைக்கிறேன். ஐ ஹேவ் டு சே ஹேட்ஸ் ஆஃப் டு கரிஷ்மா ஃபார் டூயிங் தட். அண்ட் அதுவும் இல்லாமல் ராம் நிஷாந்த் பிரதர் அண்ட் முதல்ல ஆக்டட் ஸோ பியூட்டிஃபுல்லி. ஐ ஜஸ்ட் அவங்களுக்கும் ரொம்ப பாராட்டணும்னு ஆசையாக இருக்குது. பட் அண்ட் அருண் தலைவர், one of the greatest editors I've seen actually in recent times. He's also 18. He's worked on so many music videos for Ken Royce. Illuminati ன்னு சொல்லி பாட்டுக்கு இவர் எடிட் பண்ணியிருக்கா, அது 100 மில்லியனுக்கு மேலேயே போயிருக்கு. He's a crazy editor and I'm seeing him go to great heights. And அனன்யா இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணுற சப்போர்ட் தருது ஒரு இந்த மாதிரி நிறைய பேர் இல்லை, யாருமே இல்லை. அண்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டாகவே எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான திங்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ ஹோப் திஸ் வில் Ananya will give a platform for many more directors and students to come up, and I believe that will happen. அவ்வளோதான். Thank you for everyone coming today, and yeah, I'll see you. போல இருக்காரு, அனிருத்து போல பேசுறாரு, அனிருத்து மாதிரி வருவார் அப்படின்னு நம்புகிறோம். கங்க்ராட்ஸ் தேஜஸ். நிகழ்ச்சியில் அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். இவர் குரலும் நடிப்பும் நம்மை ஒவ்வொரு காட்சியிலும் ஆழமாக கடத்துகிறார். இழிவுசல் ஆண்களுக்கு எப்போதும் இருந்ததில்லை, ஆனால் ஒரு பெண் இந்த சமூகத்தின் பார்வையை கண்ணியாக பிரதிபலிக்கிறார். உடலும் உயிரும் இந்த உலகில் மனிதத்தின் புனிதத்தை கொண்டாட எத்தனை போராட்டங்கள். மனித விட்டு அகலாத அந்த வலி, கண்ணீராய் வழிந்தோடும் கதாபாத்திரம். நிச்சயம் தமிழ் சினிமா ஒரு நாள் கவனிக்கப்படும், பாராட்டப்படும் பெண்ணாக மிருதுளாவை அழைக்கிறோம் பேசுவதற்கு. Hi, என் பேர் மிருதுலா. And first of all, thank you everyone for being here. Okay, so Kanni started off as a very small project. ஸோ ஃபர்ஸ்ட் கரிஷ்மா என்கிட்ட இன்ஸ்டாவில் டெக்ஸ்ட் பண்ணி இல்லை நடிக்கிறீங்களான்னு கேட்குறப்போ கதை கேட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இட்ஸ் ஃபார் அ காலேஜ் ப்ராஜெக்ட் அக்கா, அப்படி பண்ணுறோன்ற மாதிரி. பட் அதை எடுத்து முடிச்சு அவுட் வந்து இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருந்து. அண்ட் எல்லாருமே நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க. எனக்கு அது ஆஸ் எ டீமாக இவங்க ஒர்க் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாருமே தேர் ஜஸ்ட் இன் காலேஜ் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் இயர் அண்ட் தேர் ஜஸ்ட் டூயிங் அ கிரேட் ஜாப் விச் ஐ ட்ரூலி அட்மையர். பிகாஸ் லிட்டரலி நான் காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் இவங்கள மாதிரி நான் யாரையுமே பார்த்ததில்லை. ஸோ இட் வாஸ் ரியலி இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். அண்ட் யா, ஸோ கரிஷ்மா கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் அனன்யா கங்க்ராச்சுலேஷன்ஸ். And you all did a great job, and thank you for giving me this opportunity to be Kanni in your first project. I think it's really memorable for me, and it will be memorable for you guys as well. Yeah, thank you so much. And it was great working with you all. And Ram Nishant, he was like amazing on screen, and I loved working with everybody here. Thank you. தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். சமூக வலைதள பக்கங்களில் தன் நடிப்பால் நம்பிக்கை ஊட்டியவர். கன்னியின் தோளுக்கு துணையாக அடிமனசு காயங்களுக்கு காட்சிகளில் மருந்தாக நிற்கும் கதாபாத்திரம். காதல் மலரும் உரையாடல்கள், கோபமும் சோகமும் ஒவ்வொரு பயணத்திலும் விரல் பிடித்து அழைத்துச் செல்லும் கதாபாத்திரத்தில் அருமையான நடிப்பை வழங்கிய ராம் நிஷாந்த் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். மேடையில் உட்காந்துருக்க அனைத்து பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட் உங்கள் எல்லாருக்குமே வணக்கம். இல்லைடா, நீங்கள் சீனியர் ஆர்டிஸ்ட் தான்ண்ணா. ஸோ உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு இது ஒரு காலேஜ் பொண்ணு எடுத்ததுன்னு சொல்லும் போது யாராலையுமே நம்ப முடியாது. என்னை சுற்றி இருக்க நிறைய பேருக்கு நான் ஷேர் பண்ணும் போது கேட்டாங்க, இதோ டேரக்டரோட ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஏஜ் சொன்னோம். ஸோ நம்ப முடியல அப்படின்னாங்க. ஏன்னா காலேஜ் படிக்கும்போது எல்லாருமே, நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். அப்போ வந்து அது ஷூட் பண்ணும்போது எப்படி ஷூட் பண்ணியிருப்போம்னா, ஏய் மச்சான் எங்கடா போகிற, இங்கே தான்டா போகிறேன், இவ்வளோ தான் அப்போ இருந்த நாலேஜ் எனக்கு.
ஆனால் இப்போ இருக்க காலேஜ் பொண்ணு எழுதியிருக்க டைலாக் உங்களுக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு டைலாக் வரும், கண்களுக்கு போய் சொல்ல தெரியாது என்று சொன்னதை இதுவரை நான் நம்பியதில்லைன்னு. இப்படி ஒரு டைலாக் நிஜமாக காலேஜ் படிக்கும் போது எழுதுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு பாராட்டுறேன். ஸோ அப்புறம் ப்ரொடியூசர் அனன்யா, நிஜமாக உங்கள் அப்பா உங்களை நம்பி பெரிய அமௌண்ட் தராங்க, எங்கள் வீட்டில் தந்ததில்லை. அதுக்கு பெரிய பாராட்டு சார். உண்மையிலுமே நீங்கள் செம்ம பெரிய ஆள் சார். நீங்கள் பெரிய ஆள் தான் சார். சத்தியமாக எங்கள் அப்பா நம்பினதில்லை சார். அதான் சார், உண்மையிலுமே எங்கள் அப்பா 10 ரூபா கேட்டால் இப்போ இருந்துட்டுறாரு சார். ஸோ அது வரைக்கும் ரொம்ப பெரிய ஆள் சார் நீங்கள். இல்லை சார், ரொம்ப வியப்பாக இருக்குது சார். காலேஜ் படிக்கும்போது நீ பண்ணுமா அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, தென் எங்கள் அப்பா என்னை மேலே இப்போ வரைக்கும் நம்பிக்கை வைக்கல சார். கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத சொல்லிட்டு இருக்காரு. எஸ், கொஞ்சம் பேசுங்க சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாருக்கும் உங்களோட சப்போர்ட் எல்லாருக்குமே தேவைப்படுது. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு காலேஜ் ஃபைனல் இயர் முடித்ததுக்கப்புறமா கரிஷ்மாவோட மொதல் படத்தில் நான் நடிப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கும் இப்போவே நான் கேட்டு வச்சுக்கிறேன். பக்கத்தில் இருக்க சீனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க அப்படின்னு டக்குன்னு மாறிடாதீங்க, இங்கேயே வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட் எல்லாருக்குமே தேவை. நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம், காமம் தாண்டி கருணை வரும் இந்த கன்னி படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த ரியா அவர்களை பேச அழைக்கிறோம். So, hi. Like first time வந்து கரிஷ்மா வந்துட்டு younger version of கனியோட ரோல் பண்ணோன்னு சொல்லும் போது I was like really nervous. இப்போ கூட பேசும்போது நர்வஸாக இருக்குது. பட் தென் when I went there, like ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, பயப்படாத, லைக் வந்து சில்லாக லைக் வந்து இருன்னு சொல்லி அவ்வளோ சப்போர்ட் பண்ணி இது பண்ணாங்க. ஸோ அதனால் I really want to thank Karishma for that. And also, like, I really wanted to thank Karishma and Ananya for giving me this opportunity to act in their film. Like, இவ்வளோ என்ன சொல்கிறது, இவ்வளோ பயங்கரமாக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அண்ட் ஐ ரியலி லைக் என்ன சொல்கிறது, ஐ எம் ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் தியர் டீம். ஸோ யா, தட்ஸ். ஒரே கல்லூரி, ஒரே வகுப்பு, ஒரே வயது மாணவர்கள் சேர்ந்து செய்த சிற்பமான ஒரு படைப்பு கன்னி. இந்த படக்குழுவினரை வாழ்த்த வந்திருக்கும் தயாரிப்பாளர் ஸ்ரீவாரி ஃபிலிம்ஸ் ரங்கநாதன் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு நன்றி. அது வந்து சரவணன் சார்பாக இந்த நன்றியை சொல்லிக்கிறேன். கரிஷ்மாவோட அப்பா தான் சரவணன், அவர் நண்பர். அவர் டிஸ்ட்ரிபியூட்டர், ப்ரொடியூசர், எல்லா வேலையுமே பார்த்துட்ருக்காரு. நன்றி ஊடக நண்பர்களுக்கு. அப்புறம் கரிஷ்மா, அது நான் குழந்தையா இருந்துட்டு பார்த்துட்ருக்கேன். இப்போ பிரமிப்பாக இருக்குது, ஒரு டைரக்டராக வந்து நிற்கிறாங்க. நம்மலாம் காலேஜ் படிக்கும்போது கட் அடிச்சுட்டு சினிமாவுக்கு போயிருக்கோம், அவ்வளோதான் பண்ணியிருக்கோம். இவங்க வந்து காலேஜ் போய்ட்டு கட் அடிச்சுட்டு ஒரு படத்தையே பண்ணியிருக்காங்க. அதுதான் நமக்கும் அவங்களுக்கும் பெரிய வித்தியாசம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குறிப்பாக வந்து இவர் சொல்லிட்டார், ராம் நிஷாந்த் டைலாக், நான் வச்சுருந்தேன் அந்த டைலாக்கை அவர் பேசிட்டார். கண்களுக்கு பொய் சொல்ல வராது என்பது இப்போ தெரியாது அப்படின்ட்டு. டைலாக் வந்து ஒரு ஹை ஸ்டாண்டர்ட். நான் வந்து உண்மையிலே இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு பாலச்சந்தர் படமாக தான் நான் இதை பார்த்தேன். ரியலி அப்படி தான் தெரிஞ்சது. அந்த ஸ்டைலு தான் மேக்கிங்கு எல்லாமே இருந்தது. அந்த குளம் எங்கேம்மா எடுத்தீங்க? எங்கே இருக்குது? சென்னையில் வேளச்சேரியில் இருக்குது. சென்னையே இப்படி காமிச்சது புதுசாக இருக்குது. அது ரயில்வே ஸ்டேஷன், நம்ம திரிசூலம் வந்து மலையை நம்ம எல்லாமே அந்த ஏர்போர்ட் சைடில் தான் காமிப்போம். ஏர்போர்ட் தெரியணுன்றதுக்காக காமிப்போம். இவங்க ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட் வச்சுருப்பாங்க கேமராவை. அது ஒரு ஏதோ ஒரு வில்லேஜ் காமிக்கிறது மாதிரி இருக்கும். ஒரு மேக்கிங், செம மேக்கிங், ரொம்ப அருமையாக இருந்தது. நான் வந்து முன்னாடி எனக்கு சரவணன் ஒரு மாதத்துக்கு முன்னாடி காமிச்சார். ரொம்ப வியப்பாக இருந்தது எனக்கு பார்த்துட்டு. இது வந்து ஒரு மணிரத்னம் சார் டைலாக் மாதிரி இருக்குது. ரியலி இந்த டீமே வந்து அற்புதமான டீமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சினிமாவில் வந்து அடுத்த ஜென்ரேஷன் வந்து வந்துகிட்டே இருக்குது. பட் இது ஒரு ஜென்ரேஷன் எனக்கு தெரிஞ்சு, இது ஒரு சூப்பர் ஜென்ரேஷனாக இருக்குது. அருமையாக இருக்குது. மியூசிக் டைரக்டரு, அப்புறம் எடிட்டரு, அந்த பாப்பா, நிறைய எல்லாமே வந்து குழந்தைங்க. பட் ஆனால் என்ன ஒரு மெச்சூர்டான ஒர்க்கு,
பயங்கர சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி டீமில் ஒர்க் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான இப்போது எல்லாம் இப்போ இருக்கிற டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணி நாங்களாம் டயர்ட் ஆகிட்டோம். இந்த ஒரு சின்ன பசங்க உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கூடிய விரைவில் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். நன்றி. கரிஷ்மாவுக்கு வந்து மேலும் மேலும் வந்து வளர்ச்சி அடைவாங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய இடத்துக்கு போவாங்க. எங்களுக்கும் ஒரு படம் பண்ணுமா? ஏற்கனவே அப்ளிகேஷன் போட்டு வச்சுருக்கேன். டேட்டை மட்டும் கொஞ்சம் லாக் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி நடித்த மிருலானி, அப்புறம் நிஷாந்த் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கீங்க. டெக்னீஷியன் குறிப்பாக மியூசிக்கு கேமராமேன் வரலன்னு சொன்னாங்க. மியூசிக் வந்து எக்ஸ்ட்ரானரி மியூசிக்கு, கேமராமேன் எக்ஸ்ட்ரானரி, எடிட்டிங் சூப்பர். உங்கள் எடிட்டருக்கு ஒரு ஒர்க் இருக்குது, சொல்லிட்டோம் ஆல்ரெடி நம்ம படத்தில். ஒரு சாங் கட் பண்ணணும். அந்த மாதிரி எல்லாருமே பெரிய லெவலில் வருவாங்க. கரிஷ்மா, உங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸு, கண்டிப்பாக சக்ஸஸ் வரும், பெரிய டைரக்டர் ஆவாங்க. எவ்வளோ தூரத்துக்கு போனாலும் மைண்டில் வந்து மண்டையில் ஏற்றிக்காதீங்க வெற்றியை. அது மட்டும் அதை வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய 80 வயசு வரைக்கும் படம் பண்ணலாம். அதை பார்த்துக்கோங்க. நன்றி. தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். சமூக பொறுப்பும் சமூகத்துவமான கதையுமான கண்ணியை கொடுத்த இந்த படைப்பாளிகளுக்கு வாழ்த்த வந்திருக்கிறார் டிஸ்ட்ரிபியூட்டர் கோகுல் அவர்களை பேச அழைக்கிறோம். Thank you firstly for inviting me for this honorable function. Saravanan sir, thank you so much. And Karishma, உங்களுக்கு எப்படி ஃப்ரெண்ட் ஃபேஸில் உங்கள் ஃபாதர் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாருன்னு தெரில, பட் வி நோ பிகாஸ் நாங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ டு ஆல் எவ்ரிபடிஸ் ஃபாதர், தியர் ஹோல் ஃபேமிலி. ஏன்னா ஜென்ரலாக வெளியில் ஒரு பார்வை இருக்குது எப்படின்னா, சினிமா இஸ் நாட் அ ஸ்டேபிள் லைஃப், ஒரு ஸ்டெபிலிட்டின்னு ஒரு பேஸ் இருக்குது. பட் அதெல்லாம் தாண்டி எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இதை நினச்சாவே வந்து தட் டு த யங்ஸ்டர்ஸ் பட் ரொம்ப பெருமையாக இருக்குது. And again, Karishma, as your name stands, you have shown a very exceptional charismatic job, you know, in your movie. And let me take this privilege to welcome you, the whole crew, not just you, but the whole team, the director, the producer, and you know, the actor, technicians, welcoming you to the Tamil film industry. And I'm pretty much sure, நீங்க உங்க காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களோட first debut Tamil movie will happen. I can assure you, you can note your date and even the time. Thank you so much, and thank you so much for everyone to be here, and all the very best for your future. And also audience la indha mari nariya per irupinga, avangalukku all the very best. Thank you. ஒரு அழகான படைப்பை தந்திருக்கக்கூடிய கண்ணியை வாழ்த்த வந்திருக்கும் கயல் சந்திரன் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரவணன் அண்ணாக்கு தேங்க்யூ. அவர் ஒரு 2-3 நாள் முன்னாடி வந்துட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார், இந்த மாதிரி என் பொண்ணு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கா, பார்த்துட்டு சொல்லு எப்படி இருக்குது அப்படின்னு. பொண்ணு அப்படின்னோடனே நான் நினச்சேன் காலேஜ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த படம் எடுத்து முடிச்சிருக்காங்கன்னு. எல்லோரும் சொன்ன மாதிரி டயலாக், ஒரு ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் படிக்கிறவங்க வந்துட்டு இவ்வளோ அழகான ஒரு டயலாக், இவ்வளோ மெச்சூர்டான ஒரு டயலாக் எடுக்க முடியும், படத்தை எடுக்க முடியுன்றதை வந்துட்டு ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க. அண்ட் இங்கே எனக்கு தெரிஞ்சு சரவணன் அண்ணாவோட சந்தோஷமாக பெருமையாக யாராலையும் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ நான் அதை பார்த்துருக்கேன், அதனால் நான் இதை சொல்கிறேன். எப்படி ஒரு இலையில் வந்து இனிப்போ புளிப்போ காரமோ துவப்போ எல்லாமே இருந்தால் தான் வந்துட்டு அளவாக ஒரு இலை இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த திரையில் வந்து வசனம், இவங்க ஆக்ட்ரஸோட நடிப்பு, தேஜஸோட ஒர்க்கு, கிச்சாவோட ஒர்க்கு, எல்லாருமே வந்துட்டு அவ்வளோ அளவாக அழகாக அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். ஸோ இதே டீமை திரும்பி இன்னொரு பெரிய படம் வந்துட்டு கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக தமிழ் சினிமாவுக்கு மண்மணக்கும் கதைகள் தந்த இயக்குனர் தயாரிப்பாளர் SR பிரபாகரன் அவர்களை படக்குழுவினரை வாழ்த்து அழைக்கிறோம். அன்பிற்குரிய அனைவருக்கும் வணக்கம். கன்னி, இது வந்து என்னுடைய நண்பர் KR ஃபிலிம் சரவணனுடைய பொண்ணு, என்னுடைய சகோதரி வித்யா அவங்களுடைய பொண்ணு, கரிஷ்மாவுடைய இயக்கத்தில் வந்திருக்கக்கூடிய ஃபிலிம் இது. எனக்கு வந்து இது ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமாக தோணலை. எனக்கு ஒரு குறும்படம்ன்ற எண்ணம் எனக்கு வரவே இல்லை. இது வந்து ஒரு பெரும் படம், ஒரு பெரிய திரைப்படமாக பார்த்த ஃபீல் தான் எனக்கு இருக்குது. ஒரு 20 நிமிஷத்தில் நான் ஒரு 2 நிமிஷம் பார்க்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டும் சோலும் இதுக்குள்ளே இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கரிஷ்மாவுக்கு ஒரு பெரிய வாழ்த்து. ரெண்டாவது வந்து படத்தினுடைய தயாரிப்பாளர் அம்சவர்தன் சாருடைய பொண்ணு
அனன்யா ஹம்சால்தன் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்து. எல்லா மேடைகளையும், அதாவது பொதுவாக வந்து திரைப்பட மேடைகளில் தான் நான் சொல்லுவேன், படத்தினுடைய தயாரிப்பாளருக்கு வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிடுவேன். ஒரு இயக்குனர் அறிமுகம் பண்ணக்கூடிய தயாரிப்பாளர்கள் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்வேன். எனக்கு வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ண தயாரிப்பாளருக்கே வாழ்த்து சொல்லணும்னு தோணுது. ஏன்னா ஒரு பெரிய படத்திற்கான முழு உழைப்பும் இருக்குது, ஒத்துழைப்பு இருந்திருக்கு தயாரிப்பாளர் இருந்து. ஸோ ஹோல் டீம்மே, டிஓபியாக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், அதை தாண்டி மிருதுலா, அவர் ஹீரோ பண்ண நிசாந்த், எல்லாருமே சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து நான் வந்து எனக்கு சரவணன் வந்து ஷார்ட் ஃபிலிம் அனுப்பின உடனே கரிஸ்மா எப்படின்னா பிறந்த நாள்லேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். அது என் பொண்ணு மாதிரி தான். அது அந்த கை குழந்தையா ஃபஸ்ட்டு டேயில் நான் பார்த்த பொண்ணு. கரிஸ்மாட்டிருந்து இப்படி ஒரு அவுட்டு, அதாவது கரிஸ்மாட்டிருந்துன்னா நான் சொல்கிறது வந்து என் பொண்ணுக்கிட்ட இருந்து இப்படி ஒரு அவுட்டு வருமா அப்படின்னு நான் கனவு கூட காணலை. அது அந்த டைட்டில் ஃபஸ்ட்டு கன்னி அப்படின்னோடனே, என்னடா கன்னி, கரிஸ்மா என்ன கன்னி டைட்டில் வச்சுருக்கு அப்படின்னு தான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் 95 ஒரு பீரியட் ஃபிலிமாக ஒரு அட்டம்ப்ட்டு. அதை தாண்டி அதுக்குள்ளே இருந்த அந்த கண்டென்ட்டும் சோல் இருக்கு இல்லைங்களா, அது வந்து பயங்கர சர்ப்ரைஸாக இருந்துச்சு. நான் சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. ஸோ இந்த ஏஜில் என்ன பண்ணிடுவாங்க, ஒரு காலேஜில் இருக்க ஒரு சின்ன ப்ராப்ளத்தை எடுத்து பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இருக்க ஒரு ஈகோவாக இருக்கலாம், இல்லை இன்றைக்கி இருக்க லைஃப் ஸ்டைலில் இருக்க ஸ்ட்ரகிளாக இருக்கலாம். நிச்சயமாக அதை பற்றி தான் ஒரு தாட் இருந்திருக்கணும் இந்த ஏஜில். நான் அப்படி தான் நான் நினச்சேன். சார் கண்டிப்பாக அப்படி தான் நான் கனெக்ட் பண்ண ஆரம்பித்தேன் இந்த கண்டென்ட்டை. ஆனால் அந்த வீட்டில் அந்த பொண்ணு அந்த கதவு சாத்துனாங்கல்ல ஃபஸ்ட்டு, எடுத்துகிட்டு கண்ணின்னு போட்ட உடனே இது நம்ம நினைக்கிற மாதிரி சின்ன கண்டென்ட் கிடையாது. இது ரொம்ப சீரியஸாக நோட் பண்ணணும்னு தோணிடுச்சு எனக்கு. அந்த ஃபோனில் பார்க்கும்போதே எனக்கு இது நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிமாக நம்ம பார்க்கக்கூடாது, கரிஸ்மா சின்ன பொண்ணு தானே அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது, நம்ம பொண்ணாக பார்க்கறனால நமக்கு இப்படி தோணுதோ அப்படின்ட்டு ரொம்ப கவனமாக பார்க்க வச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு விலைமாதருடைய வாழ்க்கை, இந்த ஏஜில் அந்த கதையை யோசிக்கிறதுன்றது சத்தியமாக ஒரு பெரிய விஷயந்தான். ஏன்னா இன்றைக்கி சமூகத்தில் வந்து கடந்த 10 வருடங்களாக வந்து ஜாதிய பின்புலம் ஒரு பிரச்சனை, ஒரு வன்கொடுமை, நிச்சயமாக அது பேச வேண்டிய ஒரு விஷயந்தான். அது ஒரு ஆண்ட பரம்பரையினுடைய ஆதிக்கத்தால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் வந்து தொடர்ந்து அவங்களோட வழிகளை படமாக்கிட்டே வர்றாங்க. ஆனால் அந்த 10 வருஷமாக என்ன ஆச்சுன்னா அது மட்டுமே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய பிரச்சனையாகவே பார்க்கப்பட்டு வந்துருச்சு. அதை தாண்டி இங்கே வேறு எதுவுமே இல்லையோ அப்படின்னு தோணிருச்சு. வேறு எந்த பிரச்சனையும் இல்லைடா தமிழ்நாட்டில், ஜாதி பிரச்சனை மட்டும்தான் அங்கே இருக்குது அப்படின்ற ஒரு பெரிய ஒரு விஷயம் நம்ம மீடியாலையும் சரி, ஃபிலிம்லையும் சரி, எங்கே திரும்பினாலும் அதுதான் பிரச்சனை, அதுதான் பேசு பொருள். அதை தாண்டி ஒரு பெண்களுடைய பிரச்சனையோ, பெண்ணடிமை பிரச்சனையோ, ஒரு உழைப்பாளர்களுடைய பிரச்சனையோ, எவ்வளோ பிரச்சனை இருக்குதுங்க. அரசாங்கத்தினுடைய வரி விதிப்புலேருந்து எவ்வளோ விஷயங்கள் பாதிக்கப்படுற மக்களுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், வாழ மக்கள் கஷ்டப்படுற பிரச்சனை இருக்கட்டும், எதுவுமே இங்கே ஒரு பேசு பொருளாகவே இல்லை. முக்கியமாக வந்து பெண்ணுரிமை பற்றின பேச்சே வந்து இல்லாமல் போயிடுச்சு. எனக்கு அதை திரும்ப எடுத்து இந்த கண்டென்ட் வந்து முன்னாடின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒரு பெண்களுக்கான பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது, பொதுவாக வந்து பெண்களோட பிரச்சனைகள் வந்து பிறப்பிலிருந்து ஒரு திருமண வயசு வரைக்கும் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். நம்ம எப்போவுமே வந்து ஹை லெவல் லைஃப்பில் இருக்க பொண்ணுங்களே வந்து பார்த்துட்டு போயிடுறாங்க நிறைய பேர். ஸோ கீழே இருக்க பெண்களுடைய வாழ்க்கை, படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறவங்க, வீட்டில் சாப்பாடு கஷ்டப்படுறவங்க, நல்ல ட்ரெஸ், இன்னொருத்தவங்க ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு நல்ல ட்ரெஸ் போடும்போது நான் ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு ஸ்கூல் போக முடியலை, காலேஜ் போக முடியலன்னு இருக்கவங்களுடைய இயக்கங்கள்னு இப்படி நிறைய வழிகள் இருக்குது. அதெல்லாம் தாண்டி சில பெண்கள் திருமணத்துக்கு பிறகு ஒரு கரெக்டான ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்காம, நல்ல ஒரு பார்ட்னர் கிடைக்காம, இல்லை அந்த ஃபேமிலி பேக்ரவுண்டில் பின்னாடி இருக்கவங்களுடைய பிரச்சனை, டார்ச்சர்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பொதுவாக வந்து பெண்களை வந்து அடிமையாக வச்சுருக்க அந்த சமூகம் இன்னும் பல காரணங்கள் சொல்லி அடிமையாக வச்சுருக்காங்க. அந்த வழிகள்லேயே உச்ச வழியாக நான் பார்க்குறது வந்து ஒரு விலைமாதராக மாறி போன ஒரு பெண்ணோட வழியை தான். அந்த வழியை இந்த ஏஜில் பேசணும்னு கரிஸ்மா முடிவு பண்ணது இருக்கு இல்லைங்களா, அது வந்து மிகப்பெரிய பாராட்டுக்குரிய விஷயம். எனக்கு இது ஒரு கரிஸ்மாவோட டயலாக்ஸு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. இவ்வளோ மெச்சூர்டாக, இவ்வளோ சோல்ஃபுல்லாக ஒரு டயலாக்ஸ்லாம் எழுத முடியுமா இந்த ஏஜில் அப்படின்னு தான் எனக்கு இருந்துச்சு. அதோட ஃப்ரேமிங்காக இருக்கட்டும், ஷார்ட்ஸ் எடுத்த விதங்களாக இருக்கட்டும், எனக்கு ஃப்ரேமிங்லாம் வந்து மணிரத்னம் சார் ஸ்டைல் இருந்துச்சு. ஒவ்வொன்றும் பார்க்கும்போதும் ஒரு கோவிலில் அந்த குளத்தில் அங்கே வச்சுருக்க அந்த ஃப்ரேமாக இருக்கட்டும், அவங்க அந்த 2 ஆர்டிஸ்டையும் அசம்பிள் பண்ண அந்த இடமா இருக்கட்டும், அந்த ஃப்ரேம்குள்ளே எல்லாமே எனக்கு அப்படி தோணுச்சு. கண்டென்ட்டாக பாலச்சந்தர் சாருடைய சோல் இருந்துச்சு. அவர் இருக்க வரைக்கும் பெண்களோட பிரச்சனை பேசிக்கிட்டே இருந்தாங்க தமிழ் சினிமாவில். அவருக்கு பிறகு பேச சரியான ஆட்கள் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த இடத்த நிச்சயமாக காலேஜ் முடிச்சுட்டு கரிஸ்மா ஃபில் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். அதுவும் ஃபஸ்ட் இயர்லேயே இப்படி ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக, ரொம்ப தவறுகளே இல்லாத ஒரு படமாக நான் பார்க்குறேன். நிறைய ஷார்ட் ஃபிலிம் பார்க்குறோம்,
நிறைய பேர் நண்பர்கள் அனுப்புவாங்க, அசிஸ்டண்ட்டாக வர்றவங்க அனுப்புவாங்க, அவங்களோட ஷார்ட் ஃபிலிமை கொண்டு வந்து காமிப்பாங்க. அதெல்லாம் தாண்டி எனக்கு இதை பார்க்கும்போது நான் வந்து என்னுடைய எங்கள் வீட்டு பொண்ணுன்றக்காக நான் சொல்லலை, எனக்கு உண்மையாகவே வந்து ரொம்ப நிறைவாக ஒரு பெரிய மெச்சூர்டான டைரக்டர் பண்ண ஒரு ஃபீல் இருந்துச்சு. இது வந்து கன்னி முயற்சி, டைட்டிலும் கன்னி. கரிஷ்மாவுடைய சிந்தனை, அவருடைய எழுத்து, முக்கியமாக எனக்கு வந்து டைரக்ஷனை தாண்டி எனக்கு கரிஷ்மாவோட ரைட்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செம மெச்சூர்டாக செம்மையாக இருந்துச்சு. எனக்கு வந்து இன்றைக்கி வந்து என்னுடைய பையன் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறான். அவங்க ஸ்கூலில் வந்து அந்த யூகேஜி முடித்த உடனே ஒரு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணுறாங்க. இதே டைமில் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. நான் அதுக்கு தான் நேற்று வேகமாக மதுரையிலேருந்து கிளம்பி, அதாவது கிளம்பலாமா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு முக்கியமான விஷயத்துக்கு மதுரை போயிருந்தேன். இந்த டைம் 4 to 6 அங்கே. நான் சொன்னேன், அதை விட எனக்கு கரிஷ்மாவை போய் நான் வாழ்த்திடணும். அது காரணம் என்னென்னா, எங்கள் பொண்ணை தாண்டி அந்த படைப்பு நான் போய் பேசி ஆகணும், நம்ம சொல்லி ஆகணும். அந்த இவங்களோட முயற்சியாக இருக்கட்டும். நிச்சயமாக நான் ஒரு ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கேன், ரெக்கை முழுத்தின்னு சொல்லி ஒரு படம். அதுக்கான ரிலீஸ் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. வியாபார ரீதியாக அந்த படம் வந்து வெற்றி அடைன்றதுக்காக ஒரு கரெக்ட் டைமுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நிச்சயமாக அது நடக்கும் நான் நம்புகிறேன். அது நடக்கும் பட்சத்தில் நிச்சயமாக என்னுடைய ப்ரொடக்ஷனில் கரிஷ்மாவுக்கு ஒரு படம் நிச்சயமாக நான் பண்ணுவேன். அது வந்து ஒரு ப்ராமிசிங்காகவே நான் சொல்கிறேன். அது என்னென்னா, அப்படி ஒரு சோலும் அவர் கான்ஃபிடண்ட்டும் இருக்குது கரிஷ்மாட்ட, ஹோல் டீம்லேயுமே. இந்த டீமை நீங்கள் அடுத்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணாலும் கரிஷ்மா, நெக்ஸ்ட் நீங்கள் காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளே எத்தனை பண்ணாலும் இந்த டீமை மிஸ் பண்ணிடாத. ஏன்னா அது அமைகிறது பெரிய விஷயம். ஒரு வேவில் வந்து படித்து எல்லாரும் ஒரு டைரக்டருடைய தாட்ஸ்க்காக ஒர்க் பண்ணுறது இருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய விஷயம். உனக்கு டீம் செமையாக அமைஞ்சிருக்காங்க. இந்த ஹோல் டீமுமே வந்து பெரிய இடத்துக்கு வருவீங்க. எனக்கு வந்து சொல்லப்போனால் உண்மையாக சொல்லணும்னா கொஞ்சம் பயம் வருது எங்களுக்கு. ஏன்னா நம்மளோட ஏடிஸ்லாம் படம் பண்ணுவாங்க, நம்ம நண்பர்கள்லாம் அடுத்தடுத்து படம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போலாம் ஒரு பயம் வராது. ஒரு சரி ஓகே நம்ம அசிஸ்டண்ட்லாம் வர்றாங்கப்பா அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்குமே ஒழிய, நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக யோசிக்கணும் கொஞ்சம் அப்படின்னு ஒரு பயம் இருக்கு இல்லைங்களா. அந்த பயம் எனக்கு இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்க்கும்போது வருது. நம்ம குழந்தைங்க வந்துட்டாங்க, நம்ம கொஞ்சம் ரொம்ப அட்வான்ஸாக போகணும் போல், ரொம்ப வேகம் எடுக்கணும் போல் இருக்குது, ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இந்த டீமில் வந்து டோட்டலாக சினிமா வாக்குப்பை பண்ணிருப்பா, நம்ம அவங்களோட சேர்ந்து ஓடணும்னு தோணுது. பெரிய வாழ்த்துக்கள் ஹோல் டீமே. நிச்சயமாக தமிழ் சினிமாவின் முக்கியமான இடத்துல எல்லாருமே இருப்பீங்க. வாழ்த்துக்கள்.